கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் சேதமடைந்த நிலையில் இரவோடு இரவாக சீரமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நவுஃபுல். விவரம் என்ன? சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் இங்கே கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை காண பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழை பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள் பாலம் உறுதியாக இருப்பதாக தரச்சான்று வழங்கியுள்ளனர். இந்த நிலையில இரண்டாவது முறையாக அந்த பாலத்துல பராமரிப்பு பணி நடக்கும் போது ஒரு பெரிய சிக்கல் விழுந்ததாகவும் அதில் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் ஒரு சிறிய கீரல் விழுந்ததாகவும் அது விரிசலாக மாறியதாகவும் நேற்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது இந்த பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்த நிலையில் இரவோடு இரவாக அந்த பணிகளை முடித்திருக்காங்க. குறிப்பாக அந்த பாலத்துல எந்த பகுதியில கண்ணாடி உடைந்திருந்தோ அந்த கண்ணாடியை முழுவதுமாக மாற்றி வேறு கண்ணாடி அமைத்துள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி நவுஃபுல்.